வணக்கம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும், அல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதிலிருந்து ஏதாவது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இறை வழிபாட்டால் உண்டா, இதுதான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம். எப்போ எல்லாம் லைஃப்பில் நமக்கான பிரச்சனைகள் இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த இடம்தான் 3ஆம் இடம். அங்கே தான் உங்கள் சனி பகவான் அங்கே இருக்கார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற சிந்தனைகள், இதெல்லாம் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க. ஏன்னா சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, உடனே இப்போவே செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத பண வரவும் பொருள் வரவும் இந்த மாதம் இருக்குது. பட் செலவுகள் இருக்கான்னா அதே சனி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது, செலவுகளும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி யாருன்னா குரு, அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அது அத்தனையுமே நன்மை. ஆக உறவுகளால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் சரின்னா பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் உங்களுடைய ஃபீல்டில் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, நிறைய தேடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் என்னவாக ஆகணும்னு லைஃப்பில் ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான சூழ்நிலைகள், லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் இந்த மாதம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய கோல், எய்ம் அதை எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கான மாதம் இந்த மாதம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, அல்லது எதிர்பாராத ட்ராவல், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது எப்போ விற்கும் அப்படிங்கிறது தெரியல, எப்படி விற்குங்கிறது தெரியல. அது விற்பதால் எனக்கு லாபமாக நஷ்டமானா கண்டிப்பாக லாபம் உண்டு. ஆக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போகுமான்னா இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் போய் உட்காந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் இந்த மாதம் ரொம்ப கவனம். ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன், புதன், குரு அத்தனை கிரகங்களும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி. குறிப்பாக இந்த மாதத்தில் 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களோ அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன். நான் அது ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணணுன்னா, செலக்ட் ஆகணுன்னா செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா 6ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தான் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது.
வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த பார்வையின் பலனாக யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ வேலையை பற்றிய ஒரு பயம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இது வருங்காலங்கள்லேயும் உங்களுக்கு தொடரும். ஏன்னா சனி பார்த்தாலே இந்த பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது நம்ம ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கான ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்டு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இது அத்தனையுமே இருக்குது. அதே வேலையில் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதத்தில் வேலை இருக்குது, வேலையை பற்றிய பிரச்சனை இருக்குது, வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, வேலையில் சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க, கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் வேலையில் ஏதோ ஒரு ஃபியரிங் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, வெளியே சொல்ல முடியாத பயம், ஒரு பீதி, மனக்குழப்பம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ நார்மலாக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்காங்க. இது எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பிரச்சனைகள் ரெண்டையுமே உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கும். அதே உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்கிறது தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வெட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த்னால் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி 2 பேரில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமானா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் பாஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கும், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கிறேன், அது வருமா வராதான்னு தெரியலைங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக, நிதானமாக இந்த வாரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு பக்கம் அந்தஸ்து கூடும், கௌரவம், புகழ் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனை கும்பிடுங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.